ஹாய் குட் மார்னிங். ஒரு வழியாக நாங்கள் 2 பேரும் பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டில் இருக்கிறதோ 2 பேர். ஆனால் நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு 3 நாள் டைம் எடுத்திருக்கு. உட்கார கூட டைம் இல்லை, அவ்வளோ வேலை. அப்படி நான் என்ன தான் பண்ணேன்னு எனக்கே தெரியல. பெருக்க துடைக்க பறக்கன்னு அவ்வளோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. யூஸ்வலாக அத்தான் இருப்பாங்க, எங்களை வந்துட்டு பத்திரமா பஸ் ஏற்றி விட்ருவாங்க. அப்படியே பஸ்ஸை மிஸ் பண்ணால் கூட சேஸ் பண்ணியெல்லாம் பிடிச்சி தருவாங்க. இந்த வாட்டி நமக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைன்னு 1 ஹவர் முன்னாடி போய் பஸ்ஸு பிடிச்சாச்சு. ஏறின கொஞ்ச நேரம் சொந்த கதை சோகக்கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒசூர் தாண்டின்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப பசி அப்படிங்கிறதுனால பஸ்ஸில் ஏறினோடனே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இங்கே போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு ஏறி இருந்தோம். நேரம் விடியறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் எந்திரிச்சு உட்காந்து எப்போ நாகர்கோவில் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. திருநெல்வேலி தாண்டினோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த ஆரல்வாய் மொழி சைடாகும். அப்புறம் அனுவும் எங்கள் கூட வந்து அம்மா வீட்டுக்கு வரதான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் காலைல அவங்களே வந்து எங்களை பிக்கப் பண்ணியாச்சு. ஏறினோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், ஃபினிஷிங் தான் சரி இருக்காது. அப்புறம் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஆப்பம் வித் சிக்கன்